Hallelujah. We praise you. Hallelujah. Hallelujah. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு 2024 நம்ம காலெடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லாரும் வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க எல்லாரும் ஐஎம் சாங்சுவரி, ஐஎம் தேவாலயத்தின் இந்த ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்டதால் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹalleluya. ஜெபத்தோடு இந்த ஆண்டின் ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். ஹalleluya. ஹalleluya. அப்பா பரிசுத்த தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya. ஹalleluya. பரிசுத்தரே பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு கர்த்தாவே இருந்து கர்த்தாவே இந்த ஆண்டு கர்த்தாவே புதிய ஆண்டை கர்த்தாவே பார்க்கக்கூடிய கிருபை நீ தந்ததற்காக நன்றி. We thank you Lord. Hallelujah. இந்த ஆண்டை கர்த்தாவே தேவரீர் அப்பா முழு ஆண்டை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்த முதல் நாளிலேயே அப்பா உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே first is always our God Lord. Hallelujah. கர்த்தாவே இந்த ஆண்டின் காரியங்களை அனைத்தையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் நான் அல்ல, நாங்கள் அல்ல, நீரே அப்பா. you are everything for us Lord. அப்பா நீங்கள் எல்லாமே எங்களுக்கு கர்த்தாவே தேவரீர். இந்த ஆண்டில் கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற பணியை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். எங்களுக்காக வைத்திருக்கிற ஊழியத்தை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். எங்களுக்காக வைத்திருக்கிற குடும்பத்தை கர்த்தாவே நிச்சயமாக நாங்கள் பாதுகாத்து வழிநடத்துவோம். ஆனாலும் தேவரீர் அப்பா நீர் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி எதை செய்கிறீரோ அதன்படிதான் நாங்கள் செய்வோம் அப்பா தேவரீர். ஹalleluya. நீர் எதற்காக எங்களை படைத்தீரோ, எதற்காக எங்களை உருவாக்கினீரோ, என்ன செய்ய வைக்கிறீரோ அதன்படிதான் அப்பா கர்த்தாவே இந்த ஆண்டு கர்த்தாவே நாங்கள் நடக்க போகிறோம். ஹalleluya. கர்த்தாவே தேவரீர் அதனால்தான் முதல் நாளிலேயே தேவரீர் உம்மை சந்திக்கிறோம். முதல் நாளிலேயே இந்த ஆண்டின் காரியத்தில் அனைத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர். அப்பா நீரே வல்லவர், நீரே அப்பா ராஜாதி ராஜா, பரிசுத்த, நேற்று இன்றும் மாறாதவர், சேனைகளின் கர்த்தர், ஆல்பாவும் ஒமேகாவுமான தேவன். ஹalleluya. நீர் ரட்சகர், மீட்பர் கர்த்தாவே தேவரீர், எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். அன்பின் தேவன், இரக்கத்தின் தேவன், மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன் அப்பா, சகலத்தையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி. ஹalleluya. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆண்டின் காரியத்தை அனைத்தும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீரே எல்லாவற்றிலும் இருங்க. உடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும், உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. அதுதான் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. கர்த்தா நீர் இருக்கும் பொழுது அப்பா கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் போது, எங்கள் மத்தியிலே வாசம் செய்யும் பொழுது தேவரீர் அப்பா அனைத்தும் கர்த்தாவே அப்பா நன்மையாகவும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கும் அப்பா. அதற்காக நன்றி. துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக்கோங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த நாளில் we wish you a happy new year. இந்த நாளில் இந்த ஒரு நல்ல ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாம். இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஹalleluya. நன்றி அப்பா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே.
ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. எங்கும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனேயும் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனேயும் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷதனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமே சுவிசேஷதனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனை வேலைக்குள்ள ஆண்டவருக்குள்ள வரும். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ மனுஷர் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு நமக்காக பிரதான ஆசிரியராக பரலோகத்தில் நமக்காக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தமாக அனுப்பின தேவாதி தேவன் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியில் வாசம் செய்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அதனால்தான் இதோ மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்யும் தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற மார்க்கங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒருவரே ஜீவிக்கும் தேவன். அவர் ஒருவரே நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வார்த்தை, அதான் வசனம் சொல்கிறது, நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று. இதோ ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்கள் மத்தியில் வாசம் செய்வார், உங்களுக்கு ஆறுதலை தருவார், உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் இன்றைக்கும் அதுதான் சொல்கிறார், மனுஷர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலும். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலும். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா.
கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கண்ணீரை துடைக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே மனிதர்கள் மத்தியில் அழகாக போட்டிருக்கு. அதான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக எழுதியிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் அந்த வசனத்தை தெளிவாக, வார்த்தையை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஆண்டவர் யார் மத்தியில் வாழ்கிறார்? மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறார். யாருக்குள்ளே? உனக்குள்ளே. God is with you. God is living inside you. Give space to God. கர்த்தருக்கு நீ இடம் கொடு. இந்த புதிய ஆண்டில் எவ்வளவு காரியத்திற்கு நீ இடம் கொடுத்திருக்காய். ஹல்லேலூயா. புதிய பொருட்களை வாங்கியிருக்கலாம், புதிய காரியங்களை செய்திருக்கலாம், திட்டங்களை போட்டிருக்கலாம். இதை வாங்க வேண்டும், அதை வீட்டில் வைக்க வேண்டும், இந்த காரை வாங்க வேண்டும், அந்த இடத்திற்கு போக வேண்டும், பல திட்டங்களை போட்டிருக்கலாம். முக்கியமான ஒரு திட்டத்தை நாம் போட வேண்டும், முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கணும். The power of God, the anointing of God. We need the anointing of God. Hallelujah. இந்த ஆண்டு கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகம் நாம் ஒவ்வொருத்தர் மேலும் பொழிய வேண்டும். Hallelujah. நாம் இந்த நாட்களில் வாழ வேண்டும் என்றார், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார், கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார், குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், ஊழியம் சரியாக செய்ய வேண்டும், நம்முடைய வேலை கரெக்டாக இருக்க வேண்டும், எல்லாமே நம்ம கரெக்டாக கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம் மத்தியில் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவர் நம் இருதயத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். அதற்கு நாம் நிச்சயமாக ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். ஆறுதலுக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஹல்லேலூயா. கர்த்தரே ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. 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 நன்றி. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என் கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் என் மீட்பர், அதுதான் நாம் பாடுகிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லை. ஹல்லேலூயா. என்னோடு ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார், என்னோடு இருக்கிறார். நம் இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பர் என்னோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு வாசம் செய்யும் பொழுது எனக்கு எந்த கவலைகளை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். இன்னொரு உணர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து பாடுவோம். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்று நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார்.
கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பாலிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளில் கூட நீர் எங்களோடு வாசம் செய்வது தான் அப்பா எங்களுக்கு அப்பா ஒரு பேரான கர்த்தாவே தேவரீர். அப்பா, நாங்கள் யோசிக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆண்டில் கர்த்தாவே தேவரீர் ஆவியானவர் உணர்த்துதல் இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிற இந்த நாட்களில். ஆவியானவர் ஊன்றுதல், ஆவியானவர் வார்த்தை, ஆவியானவர் பேசுவது கம்மியாகி கொண்டே வருகிறது இந்த நாட்களில். ஹல்லேலூயா. என் இஷ்டம் போல நான் வாழ்வேன், எனக்கு பிடித்ததை நான் செய்வேன், என் குடும்பத்தை நான் இப்படிதான் நடத்துவேன், எனக்கு இதுதான் தெரிகிறது, நான் இப்படிதான் செய்வேன் என்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் அதிகமாக நம்மை பார்த்து சொல்லும் காரியம். ஆண்டவர் வழி நடத்தினால்தான் எது இருந்தாலும், எந்த காரியம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் மூலமாக நாம் நடந்தால்தான் நம் வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. ஹல்லேலூயா. இல்லை என்றால் நீ உன்னுடைய காரியத்தை நீயே நிறைவேற்றிக் கொள்கிறாய். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேளை முழுதுமாக நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. கர்த்தாவே தேவரீர், நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்யுங்க, நீர் எங்களோடு இருங்க. ஹல்லேலூயா. நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருந்து ஹல்லேலூயா எல்லாவற்றையும் செய்து முடிங்க. ஹல்லேலூயா. இதுதான் நாம் இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வோமா? லார்ட் ஜீசஸ், லார்ட் ஜீசஸ், அப்பா இயேசுவே, லார்ட் ஜீசஸ், அப்பா நீங்க எங்க வாழ்க்கையில வாங்கப்பா. We don't want to live a life without our Lord Jesus Christ. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவசியம் இல்லையப்பா, எங்களுக்கு தேவையில்லையப்பா. இயேசுவே, நீங்க இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லப்பா. இயேசு, நீங்க இருக்கையிலே நாங்கள் ஒரு நாளும் கர்த்தாவே இதை சோர்ந்து போக மாட்டோம். நீங்க இருந்தா எங்களுக்கு போதுமப்பா. என் மீட்பர் என்னோடு இருந்தால் போதுமப்பா. கர்த்தாவே தேவரீர், நீர் எங்களோடு இருங்க, அது போதுமப்பா இந்த வாழ்க்கை வாழ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் கர்த்தாவே தேவரீர் எங்கள் வாழ்க்கையில செய்யும் நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை வேளைகளும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன்.
தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாழி நின்ற போது மறைந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மாற்றும் அன்பேன் நல்ல கர்த்தரே. என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பேன் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. ஓ நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. ஓ நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. Hallelujah, glory, glory, hallelujah, hallelujah. Lord, we thank you, Lord. Hallelujah, hallelujah. We praise you, Lord. Hallelujah. மரணத்தால் பள்ளத்தாக்கிலும் கர்த்தாவே அப்பா போராட்டம் பிரச்சனைகள் மத்தியிலும் எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் என் ஆண்டவர் என்னோடு இருந்தார். என் ஆண்டவர் என்னோடு இருந்தார். Hallelujah. இத்தனை ஆண்டுகளாக, all these years, ஆண்டுகளாக கர்த்தர் என்னோடு இருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், மரிக்கிற வேலை இருந்தாலும், இதோ மரித்து விட்டேன், என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்ற பொழுதும் ஆண்டவர் இயேசுவே கரம் கொடுத்து தூக்கி எடுத்தார் என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே ஒருவரே நமக்காக இருக்கும் தேவன். இயேசுவே நமக்காக இருக்கும் தேவன். வேற யாருமே கிடையாது. குடும்பமோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ இல்ல நண்பர்களோ அடுத்தபடியாக தான் வருவார்கள். ஆனால் இயேசு ஒருவரே, என் ஆண்டவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர் ஒருவரே முதலாவது எல்லாவற்றிலும் கை கொடுக்கும் தேவன். அவரே நல்ல எபினேசராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் வாழ்க்கையில் இருப்பதே
பெரிய ஒரு நன்மை. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம் அப்பா கர்த்தாவே. தேவரீர் நன்றி சொல்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருப்பது, எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருப்பது எங்களுக்கு நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி சொல்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த ஆண்டு கூட அப்பா, இந்த புதிய ஆண்டில் கூட எங்களை கால் எடுத்து வைக்க நீர் கிருபை தந்ததற்காக நன்றி அப்பா. we thank you father, we thank you father lord. அப்பா கர்த்தாவே, இந்த ஆண்டில் உண்மையே அப்பா கர்த்தாவே நாங்கள் முக்கியத்துவப்படுத்துகிறோம். உண்மையே கர்த்தாவே தேவரீர் அப்பா முதலாவது வைக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருந்து கர்த்தாவே வழி நடத்துங்க. இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் எல்லாரையும் நினைக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அவர் எங்க கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருந்தாலும், எங்க பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தாவே தேவரீர் அவர்களுக்கு கர்த்தாவே அவர்கள் வீட்டிலும் அவர்களிடத்திலும் கர்த்தாவே தேவரீர் நீரே அப்பா கர்த்தாவே ஆவியானவர் நீரே சந்தித்து அப்பா ஆறுதலையும் தேர்தலையும் படுத்தி இந்த ஆண்டு கர்த்தாவே ஒரு நல்ல ஆண்டாக அமைத்து தாங்க. உடைய சித்தத்தின்படி அப்பா கர்த்தாவே, உடைய சித்தத்தின்படி கர்த்தாவே தேவரீர் அப்பா வல்லமையான ஆண்டாய் நீர் மாற்றித்தாங்க. இந்த ஜெபத்தை அப்பா மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் புதிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 நியூ இயர்ல புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் இந்த நம் வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்வாராக. இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்ப்போம். ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 26:27 ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 26-27. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடியா இருக்கும். இது ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை. ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ஆண்டவர் பாருங்க, this year there are 3 things that ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதுல 3 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று டிவைன் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன். இன்னொன்று டிவைன் ப்ரெஷியஸ்னஸ் அண்ட் பர்ச்சேஸ். டிவைன் நம்ம இந்த ஆண்டு ஏதாவது ஒரு காரியத்தை நாம் வாங்க போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம். இன்னொன்று 3ஆம் காரியம் டிவைன் ப்ரொவிஷன். ஆண்டவர் he is going to give us plenty, நிறைய ஏராளமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். இதுதான் வார்த்தையாக நமக்கு இந்த ஆண்டு வருகிறது. இதில் நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பார்ப்போம். முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த அதிகாரத்தையே இந்த சாப்டரையே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 27:1 பாருங்க. வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். பாருங்க, இல்ல 27:1 ஃபர்ஸ்ட் வசனம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நாளை தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்றேன்னா, do not boast about tomorrow. நாளை பத்தி நீங்கள் பெரிதாக எண்ணி அதை பத்தி பெருமையாக யோசித்து நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்ற வசனத்தை ஆரம்பித்து ஆண்டவர் இந்த அதிகாரம் முழுவதும் அப்படிதான் சொல்லின்னு வர. நீ நாளை பத்தி கவலைப்படாமல், நாளை பத்தி பெருமையா பார்க்காமல், நாளை பத்தி worry பண்ணாத. ஆனா கிட்ட வர என்ன பண்றாரு, 23ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். 23ஆம் வசனம் படிங்க. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. அப்ப இந்த ஆண்டு என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் நாளை பத்தி கவலைப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ நாளை பத்தி நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இந்த இடத்தில் முக்கியமாக 23ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் நீ உன் மந்தை மேலையும் உன் ஆடுகள் மேலையும் கவனத்தை செலுத்துற. ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்கள்,
நமக்கு ஒரு வீடை கொடுத்திருக்கலாம், நமக்கு ஒரு தொழிலை கொடுத்திருக்கலாம், நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம், நம்மளுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம். குடும்பத்தில் பிள்ளைகள் இருப்பார்கள். இது எல்லாவற்றையும் கவனித்துக்கொள். அதை நீ நோ, பி ஷுவர் டு நோ அப்படின்றார். பி ஷுவர் அப்படின்ற வார்த்தை ஆண்டவர் அழகாக ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணிக்கிறார். அப்போ கவனித்துக் கொள்ளுறார். அப்போ இந்த ஆண்டு முக்கியமா ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதேன்னு ஆரம்பிக்கும் பொழுது அதிகமா அதை பத்தி போஸ்ட் பண்ணாதேன்னு சொல்றாரு ஒரு பக்கம். இன்னொன்று ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ முதலாவது இந்த காரியத்தை எல்லாம் கவனி, உன் கரத்தில் நான் கொடுத்திருக்கும். ஆடுகள் அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆடுகளும் இந்த மேய்ச்சலான ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், இது எல்லாமே அதுதான் அவர்களுக்கு செல்வாக்கு. அன்றைக்கு வீடுகளோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கு நாம் செல்வாக்குன்னு நிறைய யோசிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்தது, ஆண்டவர் கொடுத்தது என்னவென்றால் அவர்கள் செல்வாக்கு என்று பார்த்தால் ஆடுகளும் மாடுகளும் அவர்களுக்கு அந்த ஃப்ளாக் தான் பெரிய செல்வம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆண்டு நான் கொடுத்ததை நான் கொடுக்க போவதை நீ பார்த்துக்கொள். ஹல்லேலூயா. பாருங்க, அதற்கு முக்கியமாக ஆண்டவர் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு தான் முதலாவது என்ன அப்படின்னா 26ஆம் வசனத்துல படிங்க. 26ஆம் வசனத்துல, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், ஆட்டுக்குட்டி உனக்கு வஸ்திரத்தை கொடுக்கும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, there is a great difference between how man treats, மனிதன் எப்படி வஸ்திரத்தை பார்க்கிறான், ஆண்டவர் எப்படி வஸ்திரத்தை பார்க்கிறார், பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எப்படி என்றால் பாருங்க, ஆதியாகமம் புத்தகத்தை போவோம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் ஆதியாகமம் புத்தகம் ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பழத்தை சாப்பிட்டவுடன் 6ஆம் வசனம் 3:6, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அப்புறம் என்ன நடந்தது? அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஆமா, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அத்தி இலைகளை fig leaves, they removed their fig leaves and covered themselves. பாருங்க, how is the covering of மனிதனுக்கு ஞானம் இருந்து அவன் எப்படி பண்றான், காய்ந்து போக உதிர்ந்து போகும் இலைகளை வைத்து, அத்தி மரத்தின் இலையை வைத்து அவன் ஆடைகளை செய்து கொள்கிறான், அவன் மறைத்து கொள்கிறான் தன்னை இப்படியாக உலகத்தில் அழிந்து போகும் பொருளை வைத்து. ஒரு காரியம், இலை, அந்த இலை கண்டிப்பா காஞ்சி போயிடும், ஒரு 2 நாள்ல உதிர்ந்து போயிடும். அவனுக்கு தெரியல, ஆனா அவனுக்கு ஞானம் என்ன எட்டினது, இதை வைத்து செய்யலாம் என்று அவனுக்கு அப்படி செய்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் how to treat his children, how to cover his children. அவர் என்ன செய்தார்? அதே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் தோல் உடை. அப்ப அங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு அங்க சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டது. there was bloodshed. who did the bloodshed? யார் ஃபர்ஸ்ட் பலியை கொடுத்தார்? ஆண்டவர் தான் முதல் பலியை கொடுத்தார். ஆண்டவர் தான் முதல் பலியை அங்க செய்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே பலி கொடுத்து அதன் தோலை எடுத்து உடைகளை செய்து மனிதனுக்கு கொடுத்தார். பாருங்க, how great is the difference in the thinking of man and God. கர்த்தர் யோசிப்பதற்கும் மனிதன் யோசிப்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். நான் என்னுடைய இஷ்டம் போல செய்கிறேன், என்னால செய்ய முடியும், நான் பார்த்து கொள்கிறேன், எனக்கு இது தெரியும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா, அது இலைகளோடு முடிந்து போய்விடும், காய்ந்து விழுந்து விடும் ஒரு நாள். ஆனால் கர்த்தர் செய்யும் பொழுது அது
நிரந்தரமாக இருக்கிறது. அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும். அதனால்தான் டிவைன் ப்ரொடெக்ஷன். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது என்ன என்றால், பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் வேஸ். கர்த்தருடைய வழிகளை நீ நம்பு. அன்றைக்கு ஆதாம் ஏவாளும், அன்றைக்கு மனிதன் என்ன செய்தான் என்றால், கர்த்தர் துணியை அவர் போர்த்தினதால், அவர் செய்ததால், உடையை அவர் செய்ததால் அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். தவறு நடந்து விட்டது, ஆனால் இனிமேல் கர்த்தரை நம்புவோம் என்று கர்த்தரை நம்பினார்கள். எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இன்றைக்கே கூட நம் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசிக்கொண்டிருப்பது இதுதான். There is divine protection. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அதுதான் வசனம் சொல்கிறது. you will be provided with clothing. 26ஆம் வசனம் என்ன? 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? இல்ல Proverbs, நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துல 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, the lamp will provide you with clothing. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு இதற்கு முன்பதாக மனிதன் செய்யும் பொழுது இலைகளை வைத்து செய்தார், அது காய்ந்து போகிறது. அடுத்தது ஆண்டவர் என்ன செய்தார்? அதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன பார்த்தோம் என்றால், ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் தோலில் ஒரு ஆடையை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன சொல்கிறார்? என்ன படிங்க, 26ஆம் வசனம். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்கும் என்றார். அப்போ அந்த இருக்கிற உள்ளை வைத்து ஆட்டுக்குட்டிகளை நாம் பார்க்கிறோம். அது என்ன பண்ணணும்னா, அதோட உள் என்ன பண்ண, நம்ம எடுத்தால் ஷீப்போடி உள்ளெல்லாம் எடுத்தோம்னா அது திருப்பி அது உள்ளே ட்ரெஸ் ஆக்கி நம்ம உடைத்துக்கலாம். ஆடுகளை எதுவும் செய்ய தேவையில்லை. திருப்பி மறுபடியும் அது வளரும், திருப்பி அதை எடுத்து நம்ம. அப்போ God is blessing us with a beautiful thing that is replenishing. அதாவது அது மறுபடியும் உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதை வைத்து நீ ஆடையை செய்து கொள்றார். ஹல்லேலூயா. அப்போ பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. I will do something to this year. I will do something this year for you which will always replenish. அப்படின்னா எப்பொழுதும் அது மறுபடியும் உண்டாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் பாதுகாப்புக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இதான் கர்த்தர் சொல்கிறார். நாம் இந்த ஆண்டு நமக்கு தோன்வதை நாம் செய்து விட்டோம் என்றால், ஆதாம் ஏவாள் செய்த தவறை நாம் செய்து விடுவோம். அத்தி இலைகளை நாம் சுத்தி கட்டிக்கொள்வதற்கு ஒப்பாகி விடும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், this year the lamb will give you clothing அப்படின்றார். ஆட்டுக்குட்டிகள் இந்த ஆண்டு உனக்கு வஸ்திரத்தை தரும், உனக்கு பாதுகாப்பை தரும். நீ வெட்கப்படாதபடி, you will not be ashamed because God will provide you through his lambs. Hallelujah. அதனால ஆண்டவர் இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்வது இதுதான், ஆட்டுக்குட்டிகள் மூலமாக நமக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த ஆண்டு பாருங்க, நீங்க நாம் வந்து ஒரு ஆசீர்வாதத்தின் காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த வசனத்தில் God is our greatest protector. பாதுகாப்பு என்றால் அவர்தான். வசனம் சொல்கிறது, if God be for us, who can be against us? கர்த்தர் நம்மோடு இருந்தால் யார் நம்மை எதிர்க்க முடியும்? யார் நமக்கு எதிராக நிற்க முடியும் என்ற வசனம். கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போ நமக்கு ஒரே பாதுகாப்பு என்னவென்றால் இயேசு கிறிஸ்து. அவர் பாதுகாப்பு எதற்கு சொல்றேன்னா, இந்த ஆடைகள் வந்து பாதுகாப்பு, நம்மளுடைய நிர்வாணத்தை நம்ம அசிங்கப்படாமல் போவதற்கு நமக்கு தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார், ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அதுதான் இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. இப்போ இந்த ஆண்டு நமக்கு பாதுகாப்பு உண்டா? நிச்சயமாக உண்டு. எப்படி? கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனம், அதுக்கு ரிலேட்டடான வசனம் பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர், ஏசாயா புத்தகம் படிப்போம். ஏசாயான் புத்தகம், ஐசாயா 48ஆம் அதிகாரம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 6-7.
வசனங்கள். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதிதானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற் கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. பாருங்க, இப்ப இந்த வசனங்கள்லாம் நீங்க குறிச்சு வச்சு நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. ஏன்னா நியூ இயர் சர்வீஸோட இந்த வசனங்களை நீங்க விட்டு விடாமல், இந்த வசனங்கள் வாக்குத்தத்த வசனத்துக்கு ஒரு வசனம்னா அதுக்கு ரிலேட்டடான வசனத்தை நான் இப்ப நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஏசாயா புத்தகம் 48 அதிகாரத்துல 6-7 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இதோ ஃபார் நவ் ஐ வில் டெல் யூ அ நியூ திங். ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னவென்றால், இதுவரைக்கும் அது ஹிடன், இது வரைக்கும் மறைக்கப்பட்டது, அன்னோன் ஆனது. ஆனா இப்பொழுது தேவர் கிரியேட்டட், இப்பொழுது நான் அதை உங்களுக்கு உண்டாக்கி தருகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்வார் என்று வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முதல் குறிப்பில் நாம் பார்ப்பது தெய்வீக பாதுகாப்பு, காட்ஸ் ப்ரொடெக்ஷன். அதுல பார்க்கிறோம் ஆட்டுக்குட்டிகள் நமக்கு ஆடையை தரும் என்று. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றா, இதுவரைக்கும் நீ பார்க்காத பாதுகாப்பு, இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு விஷயத்தை, புதிய காரியத்தை, இதற்கு முன்பதாக இப்படி இல்லையே என்று ஆச்சரியமாக பார்த்து ஆண்டவர் ஆடைகளை, ஆட்டுக்குட்டியை அடித்து தானே ஆடைகளை எங்களுக்கு தந்தாரு. ஆட்டுக்குட்டியின் தோலை தானே ஆண்டவர் ஆடையை தந்தாரு. இன்றைக்கு அது ஆட்டுக்குட்டி மேல இருக்க உள்ள வைத்த ஆண்டவர் எங்களுக்கு ஆடையை தருகிறாரே. ஹல்லேலூயா. என்று புதிய காரியத்தை வைத்து ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் நம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. விசுவாசத்துடன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே, வாக்குத்தத்த வார்த்தை என்றைக்குமே கர்த்தர் இப்படியே எனக்கு செய்வார் என்று எடுத்துக்கொள்வதுதான் வாக்குத்தத்த வார்த்தை. அதன்படி அதை விசுவாசித்து அதன்படி நடப்பதுதான் இந்த ஆண்டு நம்மளுடைய பெரிதான கடமை. ப்ராமிஸ் வேர்ட்ஸ், ப்ராமிஸ் அந்த வார்த்தைகள், வசனங்கள் இருக்கு அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுப்பது இந்த ஆண்டு. அதை நாம் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாம் காரியம் என்னவென்றால், அதன்படி அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும். இந்த 2 காரியங்களும் செய்யும் பொழுது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாம் காரியம் பார்ப்போம். இரண்டாம் காரியம் அதே நம்ம வசனத்துல, நம்ம வாக்குத்தத்த வசனத்திலே பார்ப்போம். கடாக்கள் வயல் வாங்க, கடாக்கள் ஆமா கிரயத்தையும் கொடுக்கும். கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். The goat will with the price of the field. அப்போ கடாக்கள் என்ன பண்ணுமா, ஒரு வயலை வாங்க நமக்கு உதவியாக இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்போ பாருங்க, நம்ம கிட்ட ஒரு ஆடு 2 ஆடு இருந்தா அது குட்டி போட்டு பல ஆடுகளாக மாறும். ரைட்டா? ஆண்டவர் அதை செய்கிறார். ஆனால் அதற்கு நம்ம கிட்ட உழைப்பு அவசியம். நம்மளுடைய திறமையை ஆண்டவர் எதிர்பார்க்கல, ஆனால் நம்முடைய உழைப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சின்சியர் ஒர்க் ஃபார் காட்ஸ் ஒர்க் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஊழியத்திலையும் சரி, உங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி, உங்கள் குடும்பத்திலும் சரி, ஆட்டுக்குட்டிகள் அது பெருகி அது அடுத்தபடியா பெருகி என்ன பண்ணும் அப்படின்னா குட்டி போட்டுனே இருக்கும். அந்த குட்டிகள் ஒரு நிலம் வாங்குவதற்கு ஏற்றபடி அந்த பிரைஸ் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்கர் சொல்கிறார். அப்போ இதை செய்ய யாருக்கு பலன் தருகிறார்? நமக்கு தான் ஆண்டவர் பலன் தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எங்க வீட்டுல ஒரு பேர்டு இருக்கு, ஒரு 2 பேர்டு பேரட்ஸ். அது பேரட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முட்டை போட்டது. நாங்க எதிர்பார்க்கல, பட் ஆனா அழகா ஒரு முட்டை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது முட்டை போட்டதுல. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். புதிய காரியத்தை ஒன்று செய்திருக்கிறார், மல்டிப்ளையே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதே போல நம்ம வாழ்க்கையில கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இன்று இந்த ஆண்டு என்ன சொல்கிறார் என்றால், யூ மைட் பர்ச்சேஸ் சம்திங். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஏதாவது வாங்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிலத்தையோ, ஒரு வீடையோ, ஒரு வாகனத்தையோ, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் வாங்கலாம், இல்லை அதை அக்வயர் பண்ணலாம். அதற்கு பலனை ஆண்டவர் நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு.
அந்த பலனை நம்ம, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. நாம் தான் அதை பெருக செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, the goat which you have, ஒரு ஆடா இருக்கலாம், 2 ஆடா இருக்கலாம், அது பெருக. அப்ப ஏனென்றால் லாபான் வீட்டுல இவன் போறான், யாரு? யாக்கோபு போறான். ஜேக்கபு லாபான் வீட்டுக்கு போறான். மாமனார் வீட்டில் அவன் 7 ஆண்டுகள் முதல் மனைவிக்கும், இன்னொரு 7 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் 2 மனைவிகளுக்கும் அவன் இருந்த பொழுதும் அவன் எவ்வளவு ஆடுகளை ஆண்டவர் அவனை ஆசீர்வாதம் பண்ணினே இருந்தார், ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். என்னன்னா அவனுக்கு ஆடு, அவன் மாமனாரோட அதிகமான ஆடு அவனுக்கு அதிகமாக இருந்தது. அதற்காக அவன் வந்து வேலையே செய்யலன்னு அவன் வாசனம் என்ன சொல்றான், ரொம்ப கடினமாக உழைத்தான். கடினமாக உழைத்தான். மாமனார் கிளியரா சொல்லிட்டாரு, ஸ்பாட்டட் எல்லாம் ஸ்பாட்டட், இது ஸ்பாட் இல்லாம இது உனக்கு, இது எனக்கு, அப்படி பிரிச்சிட்டாரு. அவன் அதற்காக கடினமாக உழைத்தான். கடைசியா பார்த்தா அவன் அங்கிருந்து கிளம்பி வரும், மாமனார் வீட்டுல இருந்து அந்த லாபான் வீட்டுல இருந்து அவன் கிளம்பி வரும் பொழுது அவனு 12 பிள்ளைகளோடு அவன் வெளியே வந்தான். ஏராளமான அவனுக்கு ஜனங்கள், அதை தவிர ஏராளமான ஆடுகளும் மாடுகளும் அவனோட இருந்தது. அவன் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தான். ஒன்றுமே இல்லாமல் அவர்கள்கிட்ட இருந்து வாங்கி ஆரம்பிச்சான். ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து ஏராளமான ஆடுகளோடு வெளிவந்தான். எப்படி? அவனும் தன்னுடைய உழைப்பை, ஹார்ட் ஒர்க்கை போட்டான். மற்றபடி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவன் செய்த காரியத்தை அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால் இந்த ஆண்டு நம் வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்வது இதுதான். முதல்ல there is a protection point. இரண்டாம் காரியம், you might purchase. There is always a purchasing point. you will purchase something. நீ ஏதாவது வாங்குவாய் இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு நிச்சயமாக எனக்கு வாங்க, எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இதை செய்ய மாட்டார். நிறைய பேர் என்ன சொல்கிறோம், ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரா, நம்ம தான். நோ, இஃப் யூ டிஸ்ட்ரஸ்ட் ஒன் ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்மக்கிட்ட இல்லை, அந்த ஃபெய்த் போயிடுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு பிரண்டி ஜெபம் பண்ணாலும் அது வந்து நடக்கவே நடக்காது. நம் இருதயத்தில் இருக்கும் விசுவாசத்தை தான் ஆண்டவர் அங்கீகாரம் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த ஆண்டு செய்ய போகிறார்னு பார்த்தோம்னா நிச்சயமாக செய்ய போகிறார். பிகாஸ் பாருங்க, நம்மளுடைய ரட்சிப்பு கூட இட் இஸ் நாட் ஃப்ரீ. நிறைய பேர் நம்ம வந்து இலவசமாய் நமக்கு கொடுத்தார், ஆனால் நம்மளுடைய ரட்சிப்பு இலவசமாய் வாங்கப்பட்டது கிடையாது. இட் வாஸ் வித் அ பிரைஸ். ஆண்டவர் அவருடைய ப்ரெஷியஸ் பிளட், அவருடைய உன்னதமான ரத்தத்தை சிந்திதான், உயர்ந்த ரத்தத்தை சிந்திதான் நமக்காக ரட்சிப்பை வாங்கி தந்தார். படிப்போம், அந்த வசனங்களை படிப்போம். கலாத்தியர் எழுதின சுவிசேஷம், கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினதால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிற்று. அப்ப we are bought with a price. நாம் கிறிஸ்துவர்களாக இன்றைக்கு வாழ்வது, விசுவாசத்தில் வாழ்வது என்னவோ நடந்தது அப்படி கிடையாது, ஏதோ நடந்துச்சு. நோ, யூ ஆர் பர்டிகுலர்லி டார்கெட்டட். நீங்க உங்களை வந்து குறிவைத்து ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உங்களை தேடி பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கூட அவருடைய ரத்தத்தை சிந்திதான் நம்மை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். He has purchased you. இன்னொரு வசனம் படிப்போம் பாருங்க. 1 பேதுரு, வசனங்களை ஏன் சொல்கிறேன் என்றால்,
நிறைய பேர் என்ன வந்து நம்மளுடைய ரட்சிப்பை சாதாரணமாக யோசிக்கிறோம், ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி. இல்லை, நம்ம ரட்சிப்பு பாருங்க, கர்த்தர் இலவசமாய் கொடுத்தார், ஆனா அவர் வாங்கினது அப்படி கிடையாது. 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப பாருங்க, குற்றமற்ற விலையேற பெற்ற ஆண்டவரின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு தெரியுமே, இப்படிப்பட்ட உயர்ந்த பர்ச்சேஸ், God has done a biggest purchase. அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். He has redeemed you. He has purchased you. You have come with a price. நீங்கள் நாம் வந்து ஒரு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால். நாம் பாவத்தில் அடிமைகளாக இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். எத்தனையோ காரியங்கள் நம்மை யாரும் கண்டுக்கவே இல்லை, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்மை காப்பாற்ற யாருமே இல்லாத பொழுது ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை சிந்திதான் நம்மளை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பர்ச்சேஸ். பாருங்க, நாம் ஆண்டு how are we purchased? We are purchased by the precious blood of Jesus Christ. அதுதான் உண்மை. படிப்போம், இன்னொரு வசனம் படிப்போம். ஏனென்றால் நம்ம வந்து சத்தியத்தை சரியாக இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே நம்ம கற்றுக்கொள்ளணும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் அடிமையாக கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பை இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பெரிதான விலையை கொடுத்து வாங்கியிருக்கிறார், நம்மை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், ஒரு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு ஸ்லேவ் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்மள நான் கிறிஸ்து ஐ எம் அ சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டுக்கிறோம். நிறைய பேர் பாருங்க, இதில் வெஹிக்கிளில் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். கவர்மெண்ட் சர்வெண்ட்னா என்னன்னா, ஒரு கவர்மெண்ட்டோடைய வேலைக்காரன் தான், சர்வெண்ட்னா வேலைக்காரன் தான். ஆனால் ஊழியர்னு ஒரு டிசெண்டாக மாற்றிக்கும். நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க, நான் ஊழியம் செய்கிறோம், ஊழியக்காரர்கள். ஊழியம் என்பது சர்வெண்ட் ஆஃப் காட். அப்போ வேலைக்காரர்கள் தான். அப்போது அது வேலைக்காரர்கள்னு மாற்றும் பொழுது நம்ம வேலைக்காரர்களா அப்படின்னு, அதுதான் உண்மை. ஏனென்றால் ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களின் காலை அவரே எடுத்து மடிமேல் வைத்து கழுவி அதை துடைத்து அதை சுத்தம் செய்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் தன்னைத்தான் தாழ்த்தி கர்த்தருக்குள் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக, அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னைத்தான் தாழ்த்தி இந்த காரியத்தை செய்தார். அப்படி இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது வசனம் என்ன சொல்கிறார், I have bought you with the greatest price. ஒரு பெரிய பிரைஸ், என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் சிலுவையில் தொங்கி ரட்சிப்பை உனக்கு வாங்கி தந்திருக்கேன். நீ ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறாய். நீ சாதாரணமான ஆள் கிடையாது, ஏனோ ரட்சிக்கப்பட்ட அப்படி கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் விலை பெயர் சொல்லி விலை கொடுத்து, ஒவ்வொருத்தவங்க பெயர் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை ரட்சித்திருக்கிறார். அதற்காக அவர் சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்திருக்கிறார். பெரிய பிரைஸ். அதனால ஆண்டவருடைய ஊழியக்காரனாக, ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவருடைய சேவை செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே நம்ம ஆழ்ந்த சத்தியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இங்க நம்மளுடைய வாக்குத்தத்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது, நான் ஏன் இதற்காக இந்த பக்கம் சென்றேன் என்றால், ஆவிக்குரிய அர்த்தம் இது. நான் இங்க வாக்குத்தத்த வசனத்தை சொல்லும் பொழுது, இந்த மாதிரி நீங்கள் வாங்குவதற்கும் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது, அது ஒரு உலக பிரகாரமான காரியமாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தமும் அதற்கு உண்டு. ஏனென்றால் ஆண்டவரே நம்மை ஒரு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்பதற்காக தான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அப்போ God is not going to let you அப்படியே லூஸா விட்டுற போறதில்லை. God has purchased you.
God has a future for you. உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறார். பாருங்க, ஒரு நிலத்தை வாங்கும் ஆடுகளை வைத்து ஒரு நிலத்தை வாங்குவார். எதற்காக நிலத்தை வாங்குவார்கள்? ஒரு எதிர்காலத்துக்கு தானே வாங்குவார்கள். ஃபார் அ ஃபியூச்சர், ஃபார் அ ஜெனரேஷன், ஃபார் அ ஃபேமிலி. இப்படிதானே ஒரு சபையை கட்டுவதற்காக, ஒரு காரியத்தை செய்வதற்காக. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் ஆர்வமாய் இருக்கிறார் இல்லையா? நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், நம்மளுடைய எதிர்காலத்தை யாருன்னு நம்மளே தான் செஞ்சாதான் உண்டு. நோ, God is more concerned about our future. கர்த்தர் நீங்கள் எதிர்பார்ப்பதோடு, உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எதிர்பார்ப்பதோடு, கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை யோசித்து அவர் ரொம்ப கன்சர்னாக இன்னும் அதிகமாக யோசித்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெனரேஷனாக உருவாக்கி கொண்டே வருகிறார். நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்னா, ஆண்டவர் ஒண்ணு எனக்கு வைத்திருக்கிறார், அதை கொடுப்பார், இப்படிதான் கொடுப்பார் அப்படின்னு யோசிக்கிறோம். தவறு. ப்ராக்ரஸிவ் ஃபியூச்சர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. God is giving us a progressive future. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் தினந்தோறும் வாழும் வாழ்க்கை, ஒவ்வொரு ஆண்டும் நாம் எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப பாருங்க, இஸ்ரவேலர்கள் 3 நாள் 4 நாட்கள் பயணத்திலேயே செங்கடலை கடந்து கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். கானான் தேசத்துக்குள் உள்ள போக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய திட்டம். அன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், போங்கன்றார் கானான் தேசத்துக்குள்ள. அப்போ 12 பேர் அனுப்பினார். 2 பேர் நான் போவேன் என்றார்கள், போலான்றாங்க. 10 பேர் முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த 10 பேரோட பேச்சை கேட்டு இஸ்ரவேலர்கள் அனைவரும் நாங்கள் போக மாட்டோம் என்று ஒப்பாரி விட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆள் என்னை விசுவாசிக்காமல் இருந்த, என்னை நம்பாமல் இருந்த ஒரு ஆள் கூட அந்த கானான் தேசத்துக்கு காலை தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். பாருங்க, 40 ஆண்டுகள் 4 days 5 daysல போக வேண்டிய ஆட்கள் உள்ள அந்த கானான் தேசத்துக்குள்ள 40 ஆண்டுகள் அந்த ஜெனரேஷன்ல ஒருத்தர் கூட இல்ல. பாருங்க, கடைசியா அந்த ஜெனரேஷன்ல இறந்து போன பிறகு, ஈவன் மோசே ஆரோன் இறந்து போன பிறகுதான் ஒன்லி யோசேப்பும் காலேபும் மட்டும்தான் கானான் தேசத்துக்கு காலை தீக்கிறாங்க. அப்ப பாருங்க, இது எதற்காக கூறுகிறேன் என்றாலே, what is the reason அப்படின்னா, God is changing the future. ஒருவேளை இவர்கள் போலான்னு சொல்லி அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே போயிருந்தாங்க அப்படின்னா 40 ஆண்டுகளின் வரலாறு மாறிவிட்டு இருக்கும். எத்தனையோ ராஜாக்கள் மாறி இருப்பாங்க, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் மாற்றி இருப்பார், சூழ்நிலைகளை மாற்றி இருப்பார். ஆனால் அவருடைய பிளானை கம்ப்ளீட்டா மாத்திட்டார். அங்கு இவர்கள் கீழ்ப்படியாமல் போனவுடன், விசுவாசிக்காமல் போனவுடன் அவருடைய பிளானே மாத்திட்டாரு. உடனே அந்த ஹோல் ஜெனரேஷனுடைய எல்லாத்தையும் அப்படியே மாத்தின்னு போறாரு. ப்ராக்ரஸிவ் ஃபியூச்சர். நீ எப்படி நடந்துக்கிறாயோ, இன்றைக்கு இந்த ஆண்டு நாளை நீ எப்படி ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிறாயோ அதன்படிதான் ஆண்டவர் உன் எதிர்காலத்தை மாற்றிக்கொண்டே போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்கிறார். அடுத்தது சாலமோன், அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு மகன், அடுத்த மகன் இஸ்ரவேல் நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை. ஆனால் நடந்தது என்ன? சாலமோன் செய்த தவறினால் ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் நாட்டை 2ஆக பிளந்து 10 கோத்திரங்களை ஒரு பக்கமும் 2 கோத்திரங்களை ஒரு பக்கம் பிரித்து அந்த நாட்டையே பிரித்து 2 தேசங்களை ஆக்கிவிட்டார். அப்ப இதுல நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் காட் மேக்ஸ் யுவர் ஃபியூச்சர். ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட், எப்படி ஆண்டவர் எப்படி உன் எதிர்காலத்தை எப்படி உருவாக்குகிறார். அண்டர்ஸ்டாண்ட், எப்படி ஆண்டவர் உருவாக்குகிறார் உன் எதிர்காலத்தை. நீ எப்படி ஆண்டவருக்குள் வாழ்கிறாயோ, ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்குள் எப்படி வாழ்கிறாயோ,
he forms அவர் ஒரு சிற்பியாக இருந்து உன் எதிர்காலத்தை வளைத்து கொண்டே அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி கொண்டு போகிறார். நீ எப்பெல்லாம் தவறு செய்து ஆண்டவரை விட்டு விலகுகிறாயோ, ஆண்டவரை விட்டு அப்போ உன்னுடைய எதிர்காலம் வளைந்து போகிறது. ஆண்டவர் அதற்கேற்றபடி திருப்புகிறார். இதுதான் நம் வேதத்தில் பார்த்துக்கிறோம். இஸ்ரவேலர்கள் அதான் நடந்தது. தாவீது என்னுடைய மகன், எனக்கு பிரியமானவன், அப்படி இப்படின்னு சொன்ன ஆண்டவர் அப்ப கூட தாவீதை நினைத்து கடைசியா 2 கோத்திரங்களுக்கு யூதா கோத்திரம் மட்டும் வைத்திருந்தாரே தவிர 10 கோத்திரத்தை பிரித்து தேசத்தை பிரித்து விட்டார். அப்போ இதுல நன்றாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். தாவீது சரியாக இருந்தாலும் சாலமோன் சரியாக இல்லை. அப்ப சாலமோன் செய்த தவறினால் என்ன ஆகுது? தாவீது செய்ததெல்லாம் ஒன்றுமில்லாம போயிட்டு சாலமோன் அது அந்த ஜெனரேஷனை திருப்பி விட்டான். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது நம்ம ஃபியூச்சரை ஆண்டவர் திருப்பி கொண்டே போகிறார். தட் இஸ் வை அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன், ப்ராக்ரஸிவ் ஃபியூச்சர். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கை, என்றைக்கோ நான் நல்லா வாழ்ந்தேன், என்றைக்கோ நான் பரிசுத்தமா, என்றைக்கோ நான் அப்படி இருந்தேன்னு சொல்வதில் பிரயோஜனமே கிடையாது. அன்றைக்கு நீ நன்றாக இருக்கலாம், உன்னுடைய குடும்பம் ஊழியக்கார குடும்பமா இருந்திருக்கலாம், உன்னுடைய தகப்பன்மார்கள் பெரிய ஊழியக்காரர்களாக, ஆனால் நீ இன்றைக்கு என்ன செய்கிறாய், நீ என்ன பண்ணுகிறாய் என்பதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ எப்படி வாழ்கிறாய், உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய பிள்ளைகள் அடுத்தபடியாக என்ன செய்கிறார்கள் என்றுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் 2ஆம் குறிப்பில் நாம் பார்த்து கொள்கிறோம். அதுதான் படிப்போம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? 27ஆம் Proverbs 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். கடாக்கள் வயல் வாங்க கிரயத்தையும் கொடுக்கும். ஆனால் அதற்கு நீ உன் உழைப்பை போட வேண்டும். அதற்கு நீ கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழ்க்கையை தினந்தோறும் வாழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உனக்கு வாங்கும் பலனை, உனக்கு உன்னுடைய மல்டிப்ளிகேஷன், அந்த பலனை ஆண்டவர் தருவார், பெருக செய்வார், வாங்கும் கெப்பாசிட்டி தருவார். எப்போ ஆண்டவரை நீ நம்பி உழைப்பை போட்டு ஆண்டவரோடு நீ வாழ்க்கை தினம் நடக்க ஆண்டவர் இதை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. 3ஆம் குறிப்பு, கடைசி குறிப்பு என்னவென்றால் பாருங்க, 27ஆம் வசனம். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ரொவிஷன். ஆண்டவர் ப்ரொவிஷன், plenty of provision தரார். அந்த ஆடுகள் பால் கொடுக்கிறது, மறுபடியும் பால் கொடுக்கும், மறுபடியும் பால் கொடுக்கும். அப்ப ஆடுகளை பாதுகாத்து பால் கொடுத்து பெரிய ஆளா ஆவுறது அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கு நம்ம யோசிக்கலாம், ஆடுகள்ல பால் எடுத்து பெரிய ஆளா வருது அப்படின்னு யோசிக்கலாம். இதுல என்ன ப்ரொவிஷன் ஆண்டவர் என்ன எனக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இந்த வசனங்களில் நாம் பார்க்க வேண்டியது, நமக்கு கொடுத்த காரியத்தில் ஆண்டவர் பிளென்டி, அதாவது அதிகமாக நமக்கு கொடுப்பார் என்பதுதான் வசனம். பிளென்டிஃபுல். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, ஆடுகளின் பால் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கு சார்ந்திருக்கிறவங்க அனைவருக்கும் போதுமாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை விசுவாசித்து நடக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஏராளமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. படிப்போம் ஒரு வசனம். இதுக்கு முன்பதாக இருக்கிற சாப்டர், அதாவது ப்ராவர்ப்ஸ்க்கு அடுத்த சாப்டர், எக்லிசியாஸ்டஸ் 2ஆம் அதிகாரம், நீதிமொழிகளுக்கு அடுத்த புத்தகம், 2ஆம் அதிகாரம் 26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு
தேவன் தன்னுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். பாருங்க, பாவத்தில் இருக்கிறவன் கிட்ட என்ன பண்றாரா, தனக்கு பிரியமாய் நடந்துக்கிறவனுக்கு சேர்த்து வைன்னு சொல்லி வைக்கிறான். பாவத்துல ஒருத்தன் வாழ்றான், இதுல பார்த்து வாழ்றான் அப்படின்னா அவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சேர்த்து வை அப்படின்றார். ஏன் சேர்த்து வச்சு எனக்கு பிரியமானவனுக்கு கொடுன்றார். வாசம் சொல்றேன். But the sinner, he gives the task of gathering and storing up wealth to hand it over to the priest who pleases God. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக இன்னொரு பக்கம் ஆண்டவர் சரி செல்வாக்கு. நம்ம நிறைய யோசிக்கிறோம்ப்பா, என்ன இவங்க இப்படி கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரை இப்படி வளர்ந்து போயினே இருக்கிறாங்களே, நம்ம எவ்வளோ பக்தியா இருக்கிறோம், எவ்வளோ கடவுளுக்காக உண்மையா இருக்கிறோம், எத்தனை காரியங்கள் செய்யறோம், இவங்க இப்படி இருக்காங்க, அக்கிரமம் செய்யறாங்க, இப்படி ஏமாத்துறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. ஆனா எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட ஒண்ணு. ஆண்டவர் என்ன சொல்ற, இந்த வசனத்தை படித்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் அவங்கள தமாஷ் பண்ணிடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க, அவன் சேர்த்து வைக்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை யார் பிரியப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன். படிங்க அந்த வசனத்தை. நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். அப்போ இந்த வசனங்களில் பிளென்டி, ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறார். He is planning for you. ஆண்டவர் உனக்காக நிறைய காரியங்களை பிளான் பண்ணினே இருக்கார். அதான் நம்ம இந்த ப்ராவர்ப்ஸ் 27ஆம் அதிகாரத்துல அழகாக பார்த்தோம். அந்த 27 வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, ஆட்டுக்குட்டிகள் அது என்ன பால் கொடுக்குமா? படிங்க 27 வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். It will satisfy you. உனக்கு தேவையானது ஆண்டவர் கொடுப்பார். உனக்கிட்ட இருக்கிறத வைத்தே ஆண்டவர் உனக்கு போதுமானதை அதிகமாக தருவார். அதை வைத்து plenty அப்படின்ற வார்த்தை அழகாக இங்க எழுதப்பட்டு plenty. இங்கிலீஷ்ல பாருங்க, you will have plenty of goats. அதிகமாக ஏராளமான எல்லாருக்கும் கொடுக்கலாம், சந்தோஷமா உன் குடும்பத்துக்கு. அப்போ ஆண்டவர் இதுல இருந்து என்ன நமக்கு தெரிந்து கொள்ளலாம், நம்ம கிட்ட இருக்க ஆண்டவர் கொடுக்கிற விஷயத்தை வைத்து ஆண்டவர் ஏராளமான ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதை பெருகவும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏராளமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் கர்த்தர் மேல் பிரியமாய் இருக்கிறவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாவத்தில் விழுந்து கொண்டு அக்கிரமங்களை செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு, சேர்த்து வை, ஆனா எடுத்து நான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு தான் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டு சில காரியங்களை ஆண்டவர் முக்கியமாக குறிப்பிட்டு கூறுகிறார். இந்த மாதிரி செய்யணும், அந்த காரியங்களை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய சித்தமா இருக்கிறார். ஆனால் ஆர் யூ வில்லிங், ஆர் யூ ரெடி? நீ அதற்கு ஆயத்தமா இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாயா? கர்த்தருடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாயா? ஏனென்றால் மனிதனுடைய வழிகள் அது முட்டாள்தனமாக முடிகிறது. Don't trust in man. Man's ways are always disastrous. மனிதனுடைய வழிகள் எல்லாமே அழிவில் தான் போய் முடியும். ஆனால் கர்த்தருடைய வழிகள் பாருங்க, எப்பவுமே ஆண்டவர் சரியாக நம்மை நடத்துவார். அவருடைய பிளானோட திட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஏற்றபடிதான் மல்டிபிளிகேஷன் உருவாக்குவதும், ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக்குவதும், புதிய காரியங்களை உருவாக்குவதும், அதை நம்ம கிட்ட கொடுப்பதும், மல்டிபிளிகேஷன் அதை பெருக பண்ணுவதும் தான் ஆண்டவர் எப்பொழுதும் பார்க்கிறார். அதை நம்ம கிட்ட கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கேற்றபடி ஒரு சாட்சி உள்ள பரிசுத்த ஜீவியத்தை நமக்கு எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது இந்த ஆண்டு நம்முடைய ஊழியமாய் இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, எந்த காரியம் இருந்தாலும் சரி,
கர்த்தருக்காக நாம் வாழ்கிறோம் என்றால் 3 காரியங்கள் நிச்சயமாக இந்த வசனம் மூலமாக பேசுகிறார். ஒன்று டிவைன் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று டிவைன் பர்ச்சேஸ், இன்னொன்று டிவைன் ப்ரொவிஷன். நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார், பிளென்டிஃபுல், அதிகமாக செய்கிறார் என்பதுதான் நாம் இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனமாய் பார்க்கிறோம். நம்ம ஜெபிப்போம். இந்த 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 வசனங்களை தொடர்ந்து நம்ம இந்த மாதத்தில் கூட நம்ம பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஒரே நாள் பார்க்க முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வசனத்தை இன்னும் ஆழ்ந்த சத்தியங்களோடு நாம் பார்ப்போம். இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்களும் வீட்டில் போய் படித்து பாருங்க, என்ன ஆண்டவர் உங்களுக்கு என்ன வெளிப்பாடை கொடுக்கிறார் என்பதை படித்து பாருங்க. ஜெபிப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, hallelujah, Jesus, Lord, hallelujah. We praise you, Master. We praise you, Master. Oh, riba babata mashandura bari hadara mara khara bara durama. Oh, rishima raba raba hadura mari hidi khara bara hadura mara hadira bari abakaba. Hallelujah, 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 hallelujah. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே அப்பா, எல்லா துதி கன மகிமையா உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், வல்லவர், சர்வத்தையும் ஆளுகிற தேவன். ஹல்லேலூயா. எங்களுக்கு பெரிதான காரியத்தை செய்கிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், வழிநடத்தி பலப்படுத்துங்க. உண்மையே துதிக்கிறோம், உண்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. தேவன் ஹல்லேலூயா. அற்புதங்களை அடையாளங்களை எங்கள் வாழ்க்கையில செய்பவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, தேவரீர் இந்த ஆண்டு நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். நீரே எங்களுக்கு அப்பா கர்த்தாவே அப்பா எல்லாவற்றையும் தருகிறீர். அதற்காக நன்றி அப்பா கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருந்து புதிய காரியங்களை செய்கிற தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை வழிநடத்தி வருபவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டின் காரியங்களை அனைத்தும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தேவரீர் அப்பா. இந்த ஆண்டில் முதலாவது நீங்க தான்ப்பா. ஃபர்ஸ்ட் இஸ் மை காட், ஃபர்ஸ்ட் இஸ் யூ லார்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாமே லார்ட் அப்பா. தேவரீர் உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. blessed be your name Lord. ஹல்லேலூயா. உம்மையே ஆசீர்வதிக்கிறோம், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கும் என் ஆண்டவரே இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் எல்லாமா இருக்கு. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவரே. எங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்கிற தேவன் அப்பா. தேவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. தேவரீர் அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தேவரே. பாதுகாப்பை கொடுங்க தேவரே. ஹல்லேலூயா. அதே போல ஊழியத்தின் காரியங்களை நீ ஆசீர்வதிங்க தேவரே. நீர் அப்பா வழி நடத்துங்க. எங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்கள் வேலையில் அப்பா கர்த்தாவே உயர்வை தாங்க, வழி நடத்துங்க. தேவைகளை சந்தித்தரலுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க அப்பா தேவரே. ஹல்லேலூயா. மே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் கர்த்தாவே புதிய காரியங்களை செய்கிற தேவனே. இதுவரைக்கும் அறியாத புதிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவனே பாவை துதிக்கிறோம், உண்மையே துதிக்கிறோம். வழி நடத்தி பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவானவருடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. இந்த புத்தாண்டிலும் முழு ஆண்டிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா.
Happy New Year, Happy New Year, Happy New Year. Praise God bless you all.